இந்த ஒரு பதிவில் வந்தே பாரத் ரயில்களுக்கு கூடுதல் பெட்டிகள், தாம்பரம் கொல்லம் ரயிலுக்கு புதிய நவீன எல்ஹெச்பி வகை பெட்டிகள் கொடுக்க இருக்காங்க. இது இரண்டையும் பற்றி இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 20671, 20672 மதுரை பெங்களூர் மதுரை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலானது தற்போது 8 பெட்டிகளை கொண்டு இயக்கப்படுகிறது. வருகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் இந்த ரயிலானது 16 பெட்டிகளோடு இயங்க இருக்கு. கூடுதலாக இப்பெட்டிகள் இணைக்கும் போது தற்போது 7 சேர் கார், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் இருக்கு. வருகின்ற 11ஆம் தேதி முதல் இது 14 சேர் கார், 2 எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரோட மொத்தம் 16 பெட்டியோடு இயங்க இருக்கு. மக்களின் அதிக வரவேற்பை பெற்றதனால தெற்கில் இயக்கப்படும் பல்வேறு வந்தே பாரத் ரயில்களில் கூடுதல் பெட்டிகளை இணைச்சிக்கிட்டே வர்றாங்க. குறிப்பாக திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் 16 பெட்டிகளை கொண்டு இயங்கி கொண்டு இருந்துச்சு. இந்த ரயிலுக்கும் ஒரு வெகு விரைவில் 20 பெட்டிகளாக மாற்ற இருக்காங்க. இதுக்கான அறிவிப்பு ரொம்ப சீக்கிரமே வெளிவர இருக்கு. ட்ரெயின் நம்பர் 16101, 16102 தாம்பரம் கொல்லம் தாம்பரம் ரயிலில் தற்போது தான் நேர மாற்றம் பண்ணாங்க. இந்த ரயிலுக்கு தற்போது புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகள் வழங்கப்பட இருக்குது. எத்தனாம் தேதியிலேருந்து இந்த பெட்டி பயன்பாட்டுக்கு வர இருக்குது, இந்த பெட்டியில் என்னென்ன புதிய மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற பார்த்துடலாம். தற்போது இயங்கும் தாம்பரம் கொல்லம் ரயிலில் 18 பெட்டிகள் இருக்குது. இது ஐசிஎஃப் கோச்சஸ். புதிதாக வழங்கப்படும் பெட்டி முறை, அதாவது எல்ஹெச்பி பெட்டி முறையில் 17 பெட்டிகள் தான் கொடுக்க இருக்காங்க. அதில் ரிவர்ஸ்டு கோச் காம்போசிஷனில் பார்த்துடலாம். ஒரு ஏசி 2 டயர், 2 ஏசி 3 டயர், 8 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்டு, ஒரு SLRD, ஒரு லக்கேஜுக்கும் பிரேக் சேர்த்து மொத்தமாக 17 பெட்டி இயங்க இருக்கு. சென்னையிலிருந்து வருகின்ற, அதாவது சென்னை இப்போ தற்போது தாம்பரத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. சென்னை ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரத்திலிருந்து வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதலும், கொல்லத்திலிருந்து வருகின்ற செப்டம்பர் 19ஆம் தேதி முதலும் இந்த மாற்றி அமைக்கப்பட்டுள்ள புதிய பெட்டியானது மக்களின் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. ஸோ இந்த லைனில் ஆல்ரெடி ஆய்வு மேற்கொண்டு எல்ஹெச்பி வகை பெட்டிகள் 24 பெட்டிகளை கொண்டு இயக்கலான்னு அதாவது அந்த ஆர்டிஓ டீம் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த ரயில் ஏன் 18 பெட்டிகளில் இயக்கப்படுது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் வரலாம். இந்த ரயில் நிலையங்கள், இந்த ரயில் செல்லும் ரயில் நிலையங்களில் ஒரு சில ரயில் நிலையங்கள்லாம் 18 பெட்டிகள் தான் நிறுத்த முடியும். அந்த ரயில் நிலைய நடைமுறை நீட்டிப்பு பணிகள் முடிவடைந்தால் மட்டும்தான் இந்த ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்க முடியும். அதனால தற்போது இதுக்கு 18 பெட்டிகளை கொடுத்துருக்காங்க. இந்த ரயில் நிலைய நடைமுறை நீட்டிப்பு பணிகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ரயிலுக்கு 24 பெட்டிகள் வரைக்கும் அதிகரிக்கப்படலாம். நம்பர் 16791, 16792 தூத்துக்குடி பாலக்காடு தூத்துக்குடி பாலருவி ரயிலானது வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் கேரளாவின் ஒரு புதிய ரயில் நிலையத்தில் நின்று செல்ல இருக்கு. இரிஞாலக்குடா ரயில் நிலையத்தில் நின்று செல்ல இருக்கு. தூத்துக்குடியிலிருந்து புறப்படும் ரயிலானது வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி முதலும், பாலக்காட்டிலிருந்து புறப்படும் ரயிலானது வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி முதலும் இந்த இரிஞாலக்குடா ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ஏன்னா நிறைய மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி கேரளாவின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்றீங்க. இந்த ரயில் நிலையத்துக்கு நீங்கள் செல்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே மக்கள், இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.